ஹலோ கைஸ், நான் உங்கள் சாய். இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால ஜஸ்ட் ஒரு ஹாய். ஆக்சுவலி இந்த சேனலில் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ஒரு தட்டின்னு வச்சுக்கோங்க. டெய்லி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ டெய்லி இல்லை, நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஏலியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரொம்ப மேஜரான 2 ஏலியன்ஸ் இன்சிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டாபிக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ ரோஸ்வெல் இங்கே நடந்த மிட் நைட் UFO கிராஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட நியூஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்காக. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் நல்லா மென்ஷன் பண்ணிங்கன்னா RAAF கேப்சர் ஃப்ளையிங் சாசர் அப்படின்னு இருக்கும். RAAFனா ஒன்றுமே இல்லை, ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ். ஆக்சுவலி யூஎஸில் நடந்தது ஏன்டா ஆஸ்திரேலியா வராங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் RAAFன்னு இப்போ இருக்க நம்ம யூஎஸில் போனாலும் வர ஒரே ஆன்சர் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் தான். அது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 1945லேயே இந்த மாதிரி ஃப்ளையிங் சாசர் பறக்குது பார்த்த ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் பேர் தான் கென்னத் அர்னால்ட். ஒரு ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இவர் தான் அவர். ஆக்சுவலி இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அண்டு இவர் வந்து நிறையா பேர் பைலட்ன்றாங்க, நிறையா பேர் பிஸ்னஸ் மேன்றாங்க. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டுருக்கும் போது ஒரு செம்ம ஸ்பீடாக ஜெட்டு இருக்க ஸ்பீடெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பீட் தான். இப்போ இருக்க ஜெட்டுக்கு ஈடாக அப்போ இருக்க ஜெட்டு ஸ்பீட் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம டெக்னாலஜி வர ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அப்போ டெக்னாலஜியில் இருக்கிற ரொம்ப செம்ம ஸ்பீடாக போனதாக இவர் சொல்லியிருக்காரு. அது எந்த விதமான வெஹிக்கிள்னு அவருக்கு தெரியாததுனால அது UFO அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. UFOட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபையபிள் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். இப்போ 2 விங்ஸ் இருந்தால் ஏரோப்ளைன் ஜெட்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி அது ஒரு பிளேட் மாதிரி இருந்திருக்கு, சாசர் அது அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால அது என்ன விதமான வெஹிக்கிள்னு தெரியாதனால அப்போ அந்த 19th சென்ச்சுரியில் UFO அதை வந்து நேம் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த UFO கிராஷ் அந்த சைட் கூட இப்போ வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கென்னத் அர்னால்ட் வந்து அவர் வரைஞ்சி காட்டியிருக்காரு. இதை தெரியுதா? ஓகே. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு US ஆர்மி வந்து இந்த இடத்த அங்கே வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெட் கிராஷ் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு ரெஸ்கியூ பண்ண வரும்போது கடைசியாக பார்த்தா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்ல போதான், நம்ம டெக்னாலஜி அப்போ வந்து டெக்னாலஜினா 5 MBனா இவ்வளோ பெரிய சூட்கேஸ் மாதிரி இருக்கும். அதான் இப்போ 5 MB மெமரி கார்டு. ஆனால் அப்போ இருந்து அது டெக்னாலஜி படி பார்த்தா அவங்க இத்தனோண்டு சிப்பில் 5 TB அளவுக்கு மெமரி வச்சுருந்த அளவுக்கு அவ்வளோ அட்வான்ஸ் தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி டைமில் இவங்க போகும்போது ஒன்றுமே புரியல. சயின்டிஸ்ட்லாம் ஒன்றுமே புரியல. இது எப்படி பறந்துச்சு, ஃபேன் இல்லாமல் எப்படி பறந்துச்சு, எதுவுமே புரியல. ஆனால் மக்கள் பயந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வெதர் பலூன், US ஆர்மியோட வெதர் பலூன் சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. நியூஸ் பேப்பரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இது ஒரு வெதர் பலூன் கிராஷ் ஆகிருக்குன்னு. இப்போ மறுநாள் நியூஸில் எல்லாருக்கும் வந்து அதுக்கப்புறம் எல்லா மக்களும் கொஞ்சம் பயம் தெரிஞ்சு ஃப்ரீ ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலியன்ஸ் இன்சிடெண்ட்டில் இறந்த ஏலியன்ஸ் எல்லாம் ஒரு நர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த நர்ஸுக்கே ஒன்றுமே புரியல, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க பிரெயின் IQ லெவலில் நம்மளோட ரொம்ப அதிகம்னு பார்த்த சயின்டிஸ்ட் வரைக்கும் இப்போ சொல்கிறாங்க. அண்ட் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண நர்ஸை வந்து வேறு கண்ட்ரிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இன்சிடென்ட் மக்களுக்கு தெரியக்கூடாது. லேட்டர் கொஞ்சம் இயர்ஸ் போக இந்த உண்மை மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ரோஸ்வெல் UFO மியூசியம்னு அவங்க ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸோட பாடிஸ் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. வேணுன்னா நீங்கள் அந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் இன்சிடென்ட் பார்க்க போகிறோம். அது வந்து 2002 March 13 நடந்த இன்சிடென்ட். ஆக்சுவலி இது வந்து எங்கேயும் கிராஷ்லாம் இல்லை, வானத்தில் வந்து எப்படியே ஒரு ஏரோ மார்க் சிம்பிளில் ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் நின்று இருக்குது. ஆக்சுவலி தான் அது. ஆக்சுவலி இது வந்து 106 minutes ஸ்கையே ஒரு இடத்துல நவராமல் அதே இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, V ஷேப்டு
ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஃபினிக்ஸ் லைட்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதை பார்த்த அந்த ஆர்மி அந்த யூஎஸில் நடந்திருக்கு. இதை பார்த்து அந்த யூஎஸ் ஆர்மி வந்து என்ன பண்ணுறது, ஏதாவது எனிமீஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் நிற்குதா, இங்கே சரி ஏர்க்ராஃப்ட் நிற்குதா, அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ தேர்ட் இன்சிடென்ட் பார்க்க போகிறோம். தேர்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சந்திர கிரகணம் வரும்னு சொல்லி நியூஸ்லலாம் வந்துச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த 3 ஒரு மாதிரி ரெட் கலர்லேருந்து கிரீன் ப்ளூ கலரில் மாதிரி அது மாதிரி கிளிப் நடந்தது. அந்த டைமில் அது முடிகிற டைமில் ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அந்த 3 வந்து வித்தின் 3 செகண்ட்ஸ்லேயே க்ராஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி அதோட வீடியோ வந்து ஸ்பேஸில் சேட்டலைட்டால் அந்த வீடியோ கேப்சர் ஆகப்பட்டது. அண்ட் நம்ம லாஸ்ட் பார்க்க போகிற 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ஜெட் கேமராவில் மாட்டின ஒரு வீடியோ ஃபுட்டேஜ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கிறத வந்து அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க கூட எனிமி ஏர்க்ராஃப்ட்னு நினச்சிட்டு அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெட் கிட்டே போக ஜெட்டில் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை, எந்த சிஸ்டமும் அதை ஒர்க் ஆகலை அப்படின்னு அந்த ஜெட்டில் இருக்க பைலட் வந்து சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு கிராஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது லேண்ட் பண்ண டைமில் திருப்பி சிஸ்டம்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கிட்ட அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் கிட்ட போகும்போது எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ இது. Going against the wind. The wind's 120 knots to the west. Look at that thing, dude. அண்ட் கடைசி இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். ஆக்சுவலி மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை அங்கே வந்து அங்கே போன பக்தர்கள்லாம் காலையில் எழுந்துச்சி அங்கே பார்த்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது யூஎஃப்ஓ. நான் ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ. அந்த யூஎஃப்ஓ தான் எல்லோரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஜெட்டோட ஸ்பீடில் போயிருக்கு, திடீர்னு ஃபேட் ஆகிருக்கு. அது ஃபோட்டோ இங்கே பார்ப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. What you know about rolling down in the deep? When your brain goes numb, you can call that mental freeze.